பாக்குறீங்க ஒரு மன்னர் வந்தா மன்னருக்கு மாலை போடுவாங்களா? இவங்க ரெண்டு பேரும் மாலையை மாற்றி மாற்றி போட்டுக் கொள்கிறார்கள். மனையடி என்னடா வேலை? எஜமா நீங்க சூத்த புடிச்சிக்காதீங்க. சூத்த இல்லடா, சூட்சம். புடிச்சிக்காதீங்க, சூச்சியம் பிடிக்காதீங்க. ஏனென்றால் நீங்கள் யாரு? நீங்க யாரு? நாட்டுக்கு மன்னர். ஆமா. இந்த மாலை உனக்கு தான் கொண்டு வந்தோம். ஆமா. இப்ப எங்க பார்த்தாலும் பாம்பு வைக்கிறாங்க. ஆமா. எந்த இடத்துல வைக்கிறாங்க, எப்ப வெடிக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த மாலையில பாம்பு இருந்து அது உனக்கு போட்டு அது வெடிச்சு நீ செதறி போயிட்டா இந்த நாட்டு மக்களை யாரு பாத்துக்கிறது? நாட்டு மக்களை யாரு பாக்குறது? உனக்கு இருக்கதா? அறிவுடா, அறிவு. அதனால நாங்க போட்டு சோதித்து பார்த்தங்க. பிறகு சரி, இவன் தான் தாமதம். இவன் காலதாமதம் வந்தா பரவாயில்ல, அதுக்கு பின்புதாக வர வேண்டிய நீ ஏண்டா காலதாமதம்? ஐயா, எங்க ஊர்ல இருக்க ஒரு முண்டை அவளுக்கு இருக்க சண்டை எத்தெடுத்த இரும்பு கொண்டு நான் இரவத்துல உண்டு, எங்க வயல சுத்தம் உண்டு. வேற என்னங்க சொல்ல போறங்களாண்ட? என்னடா சொல்ல போற? என்ன சொல்ல போற? ஆமா, என்ன அடிவித்தியா? ஏய், டெய்லி புரோட்டா போட்டு சேர்த்து போச்சு. நிஜமா அந்த அளவுக்கு அரசாங்கத்துல சாப்பிடுறாரு. சத்தான பொருள். ஐயா, யார சந்திக்க வேண்டும்? யாரை சந்திக்க வேண்டும் என்று கூறுகிறாய்? என்னுடைய மனைவி இருக்கின்றன விஜயா. ஆமா, விஜயாவை சந்திக்க வேண்டும். கண்டிப்பா. டாக்டர் கிட்ட போனா சரியாவலன்னு சொல்லிட்டு நாட்டு வைத்தியம் சொன்னாங்க. நாட்டு வைத்தியம் அங்கேயும் போன சரியாவல. என்னடா இது? 4 லட்சம் ரூபாய் கொஞ்சம் எம்மா, எவ்வளவு எம்மா? 4 லட்சம் 4 லட்சம் வாங்கியிருக்க ஞாபகம் தான். எம்மா, காண்டில் கையெழுத்து போட்டுருக்கேன் கம்யூனிட்டி. 2 இடமும் போனேன், மருந்து கொடுத்தாங்க, சாப்பிடுறேன், சரியாவல எம்மா. அப்போ சரியாவல. ஊசி போடுறாங்க, சரியாவல. இருமுல நிக்கல எம்மா. ஒரே எனக்கு ஜுரம் இல்லை, நல்லா இருக்கிறேன். ஆனா இருமல் மட்டும் நிக்கலமா. இப்படியே இரும்பிக்கின்னு டாக்டர் கிட்டையும் நாட்டு வைத்தியர்கிட்டையும் பல நாள் செலவாவதே தவிர உடம்பு சரியாவல. அதனால அப்படியே இரும்பின்னு வீட்டுக்காக போனேன். எங்க வீட்டுல ஒரு 3 தெரு தான் இருக்குது எங்க ஊர்ல. உங்க ஊர்ல 3 தெரு தான். அதுல ஃபேமஸ் ஒரு பாட்டி, உனக்கு ஃபேமஸான பாட்டி. நாட்டு வைத்தியத்துல அவங்க சிறந்தவங்க. ஆமா, அவங்க இல்லனா எங்க ஊர்ல இருக்கிற மக்களை காப்பாத்தவே முடியாது. மருந்து டாக்டர் கிட்ட எல்லாம் போக மாட்டாங்க, எல்லா வைத்தியமும் அவங்களே பண்ணிப்பாங்க. அப்படியா பட்டவங்க நிதானம் கம்மி ஆயிடுச்சு. நிதானம் கம்மி ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் அப்படி நடந்து வந்தேன் பாரு. டேய், ஆறு முகம் புள்ளியா நீ அப்படின்னாங்க. அப்படின்னு உன்னை கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? என்னப்பா சொன்ன? ஆமா பாட்டி. என்ன ஏன்டா பையா ஆனைக்குட்டி மாதிரி இருந்திய பூனைக்குட்டி மாதிரி போறிய? ஏன்டா நீ அங்க இரும்புது இங்க கேக்குது, உனக்கு என்னடா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா, அவங்க கிட்ட நான் ஆஸ்பத்திரிக்கு போனதையும் சொன்னேன், நாட்டு வைத்தியத்தை பத்தியும் சொன்னேன். சரி அவ்வளவு ஆயா அப்படின்னு. டேய், அடா இருக்கட்ட கம்நாட்டி, நீ இவ்வளவு செலவு பண்ணுது, அதெல்லாம் பணம் வேஸ்டா பண்ணிட்டேன். உனக்கு உள்நாக்கு வளர்ந்து இருக்குது, உச்சி எடுத்தா சரியாயிடும் அப்படின்னு அந்த ஆயாமா சொல்லிட்டாங்க. என்ன செய்த? ஏன்னா அவங்க வைத்தியத்துல ஃபேமஸ் ஆனா அவங்க சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு. ஆயா, நீங்களே அந்த வேலையை கொஞ்சம் செய்யுங்க, உச்சி எடுத்து விடுங்க. அவங்களே நீ கேட்டேன். டேய், எனக்கு முன்ன மாரி நிதானம் தெரியல, உச்சி எங்க இதுல தெரியாது, நான் எங்க கண்டு உச்சி எடுக்கிறது, யாருன்னா எடுத்து தெரிஞ்சவங்களாண்ட எடுத்துக்கடா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உள்நாக்கு வளர்ந்தது சரியாயிடும். அம்மா, இந்த உச்சி எடுக்கிறவங்கள நான்
ஊர் ஊரா தேடின்னு வரேன் அம்மா. இது வரைக்கும் யாரையும் இது வரைக்கும் யாரும் கிடைக்கல. அட பாவி உன வாந்தி வந்தமா தூக்கா என்ன அம்மா? சனி முட்டுவனே அட மூதேவி என்ன அம்மா? ஏண்டா என் இடத்துல எத்தனை வருஷம் வேலை செய்யற? நான் ஒரு 30 வருஷமா வேலை செய்யறேன். 30 வருஷமா எங்க அரசாங்கத்துல நீ வேலை செய்யற. ஆமா அம்மா. அம்மா தினந்தோறும் அம்மா தயிர் சாதா போடு, ரசம் கொடு, சாம்பார் கொடு, அப்பளம் கொடு, இது கூட கேக்குறீங்களா? அம்மா அதெல்லாம் வயித்துக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுறேன். கேட்டு வாங்கி சாப்பிடுற அறிவு இருக்குல்ல? டேய் ஒரு வார்த்தை என் கதை சொல்லக்கூடாது. என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது, உள்நாக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை எங்களை சொன்னியா? அம்மா நீங்க யாரு? மகாராணி. இந்த நாட்டு மகாராணி. ஆமா. உங்களுக்கு இந்த வேலை தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். தெரியாது ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா? அம்மா உச்சி எடுக்கிறவங்கள தேடின்னு வரேன். இது வரைக்கும் காணோம். பாவி நீ என்கிட்ட சொல்லிருந்தா அந்த உச்சி எப்பவே எடுத்துருப்பேன். எனக்கு நல்லாவே எடுத்து தெரியும். அம்மா உங்களுக்கா? ஆமா. உச்சி எடுத்துமா? அம்மா 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 நான் ஊர் ஊரா தேடின்னு வரேன். அம்மா இது வரைக்கும் காணோம். கிடைக்கல. நீங்க உச்சி எடுப்பீங்களா? அம்மா இருந்தாலும் நீங்க மகாராணி எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா ஒரு டவுட். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அம்மா. எனக்கு சத்தியமா உச்சி எடுக்க தெரியும். தெரியுமா? ஆமா. அப்ப அம்மா சீக்கிரம் அம்மா சீக்கிரம் அம்மா. பாவி கொஞ்ச நேரம் உச்சி எடுப்பாங்க. கைதி தொப்பி கைட்டணுமா? கைட்டா அம்மா எடி அம்மா நல்லா பாருங்க. இந்த தலையில நான் எப்படி முடி குச்சி உச்சி மூஞ்சி ஏண்டா உனக்கு அறிவு இல்ல? பாவி இந்த தலையில உச்சி எடுப்பாங்களா? பாருமா எப்படி தோசைகள் மாதிரி அம்மா அதுக்குதான் ஆரம்பத்திலேயே சத்தியம் நான் 30 வருஷமா உங்ககிட்ட வேலை செய்யறேன். ஆமா. என்னடா இவன் உச்சி எடுக்க சொல்றானே, இவன் தலையில முடி கிடையாது, நாம உச்சி எடுக்கிறதுக்கு சத்தியம் பண்றோமே, உனக்கு இருக்கு தேவையா? அறிவு இல்லாதவனே ஏமா ஒரு நாள் தவறாத டோப்பி தான் போட்டு வரான். இது வரைக்கும் அவன் தலையை நான் பார்த்ததே கிடையாது இந்த 30 வருஷமா. ஏண்டா நீ தலையை காட்டிருக்கியா? சரி நேரமா தான் டோப்பி போட்டுக்கிற. சரி முடி அதிகமாக சொல்லிட்டு நானு சத்தியமா எடுக்க சொன்னேன். உனக்கு எடுக்க தெரியலன்னு ஒத்துக்கமா? தலையில முடி தலை எடுக்க முடியாது பாவி. இல்ல உனக்கு எடுக்க தெரியலன்னு ஒத்துக்க. எனக்கு எடுக்க தெரியல, தலையில முடி இல்ல. சரி ஆகட்டும். மன்னர் உன்னால போய் வர சொன்னாரு. என்னடா என்ன சொன்ன நீ? உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? என்ன வார்த்தை சொன்ன நீ? உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? நான் என்ன தவறா சொன்னேன்? என்ன சொல்லல நீ? என்ன சொன்ன? மன்னர் என்ன ஒண்ணு உரைத்தாரு, மகாராணியை அழைத்து கொண்டு வாடான்னு சொன்னாரு. அததானே நான் வந்து சொல்ல வந்தேன். அப்படியே சொன்ன நீ? மன்னர் உன்ன போ சொன்னாரு. அதான் சரி மகாராணி போய் அழைச்சின்னு வாடா அப்படி சொல்லிருக்கணும். எதற்காக சென்றி ஆ மனைவி அழைத்து கொண்டு வந்து விட்டாயா? கண்டிப்பாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. வந்து கொண்டு இருக்கிறார். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவகுத்தேன் உன்னை
எதற்காக உன்னை அழைத்தேன் தெரியுமா? சொல்லுங்களேன். இருவரும் நிஜமா டேய், என்னுடைய மனைவி என்ன வணங்கிக் கொண்டே இருக்கும் போது நீங்க இருவரும் என்னடா செய்தீங்க? நிஜமா நாங்க எதுவுமே செய்யல. எதுவுமே நாங்க செய்யல. என்ன செய்தோம்? என்ன செய்தீங்க? மகாராணி அம்மா உங்க பாதம் பண்ணிருந்தாங்க. ஆமா நாங்க உங்களுக்கு கடன் கொடுத்தோம். ஆமா சரி, ஆமா, அவ்வளவுதான். பிறகு என்ன நடந்தது தெரிகிறதா? வேற என்ன இரண்டு செய்தோம்? விரல் விட்டியே, எதற்காக இரண்டு விரல் விட்டாய்? எதற்காக விட்டாய்? மானகட்ட பையா ஏடா விட்டா இரண்டு விரல் காட்டினாயே, ஆமா எதற்காக ஆமா ஏண்டா டேய், இங்க வா, நான் கேட்கிறேன். என் உடம்புக்கு ரெண்டு தாங்க விரல்ல காட்டுனீல்ல? அப்படி ஒண்ணு, அப்படி ஒண்ணு. என்ன அது? என்ன அர்த்தம் அது? இப்பவே காட்டுறேன். எப்படி? ஏய் இப்படி வாப்பா. நான் இன்னும் என் செஞ்சேன்னு என் மேல சந்தேகப்படுறீங்க. ஆமா. அப்படி நான் என்ன தவறா சொன்னேன்? இங்க பாரு. டேய் பாருடா போடு போடு என்னடா கிட்ட போய் அப்படியே டேய் அப்பி ரெண்டு நீ கூட ஏன்டா சூத்த புடிச்சிக்கின்னு பேசுற? நீ சூத்தியம். ஏண்டா? நிஜமா? இல்லைங்க. அவன் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? ஒண்ணும் புரியலையே. நெக்லஸ் ஒண்ணு, ஒண்ணு, ஆறு ஒண்ணு, ஒண்ணு, ரெண்டுத்தை சேர்த்தா ஆமா. ஆறா நெக்லஸ். ஆமா. நல்ல பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னான். இததான் சொன்னேன். பாத்தியா? நெக்லஸ் ஒண்ணு, ஆரம் ஒண்ணு. அப்ப நீ போட்ட சாப்பாடு கரெக்டான சாப்பாடு தான் கொடுத்துற. நல்ல வேலை சரி, செய்ய. அதே நம்ம போட்டுங்கறாங்க நல்லா இருக்கு. ஏய், வாங்க. உங்களுக்கு இருவருக்கும் ஒரு தைல. வாரம் லீவ் தரேன். ஒரு வாரம். ஒரு வாரம். ஏய், ஓகே. ஒரு வாரம் leave உங்களுக்கு. ஆமா, நான் ஏம்மா? ஒரு வாரம் லீவ் தரேன். ஏம்மா? வேலை இல்ல ஒரு வாரம் ஆமா லீவா? ஆமா, உனக்கு ஒரு வாரம் லீவ். எனக்கு ஒரு வாரம் லீவு. ஒரு வாரம் ஏய் லீவ் எடுத்துங்கடா. நல்லா இரு அம்மா. ஏய், 30 வருஷமா நான் இங்க லோல் போட்டு கிடக்குறேன். இன்னைக்கு தான் எனக்கு ஒரு வாரம் லீவுனுக்குறாங்க. ஆமா. அம்மா சந்தோஷமா இருங்க. ஏய். நான் போய் வரேன். போயிட்டு வாப்பா. டேய், உனக்கு லீவ் விட்டேன். நான் கூட போலாம் ஆமா, ஒரு வாரம் உனக்கு லீவ் விட்டுறேன் போ. இங்க வேலை இல்ல எனக்கு இங்க வேலையே கிடையாது. சத்தியமாவா எங்க குடும்ப விஷயம் நாங்க 1000 பேசுவோம். 1000 ஒரு 500 தான் கொடுக்கலாம் 1000 தான் வாங்கிட்டு தான் போறேன். டெய்லி 1000 கொடு, 500 கொடு, 2000 கொடு வாங்கிட்டு தான் போறேன். சரி. நீ வாங்காத போறீங்க. சரி இங்க வேலை இல்ல இங்க எனக்கு வேலை இல்ல. ஒரு வாரம் கொடுத்து வா. இங்க வேலை இல்ல ஆஹா, வா. டேய், 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 டேய். ஏடா, அங்க வேலை எல்லாம் இங்க வந்து உட்காரு. இந்த வேலைக்கு போல? எழுந்துடா. ஏய், எழுந்துடா. அங்கதான். உனக்கு அங்கதான் வேலை இல்ல நாங்க. இங்கே வேலை இல்ல. உள்ள போடா போய். வா. போ. நல்லா இருக்கு. அத்தா. இன்னும் ஐயோ, நான் உன்னடா கூப்பிட்டேன் பாவி. இல்ல நீ அத்தான்னு கூப்பிட்ட உடனே அப்படியே என் பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரியே இருக்குது. ஏய். உள்ள கூப்பிடப்பா, எங்க கணவர். அவங்க யார் தெரியுமா? மகாராணி. வாடியா. சரியா? சொல்லு. ஏம்மா ஒரு வாரம் லீவ் சொன்னீங்க. ஆமா, ஒரு வாரம் லீவு. ஏம்மா 7 நாளா ஒரு வாரமா? அட பாவி, ஒரு வாரம் 7 நாள் தான். 7 நாளுக்கு ஒரு வாரம் தான். அப்படியா? ஆமா, ரெண்டு ஒண்ணு தான். ரெண்டு ஒண்ணு தான். ஆமா. போ. இல்லையா? அத்தா, இன்னைக்கு நாளா அத்தா, நீ. நீ நானும் பேசி ஆமா. இருவரும் ஒன்றாக எத்தனையோ நாட்கள், எத்தனையோ நாட்கள் எத்தனையோ மாதங்கள் உருவாகிவிட்டன. ஆமா. இருவரும் சந்தோஷமா இருக்க இருக்க வேண்டும். வேண்டும். ஆமா. எப்படி இருக்க வேண்டும்? எப்படி தெரியுமா? அத்தா, உன்னை பார்த்த உடனே பார்த்த உடனே இந்த இடத்துக்கு போவதுக்கு மனசு வரவில்லை. வரவில்லை. இந்த இடத்துக்கு போவதுக்கு மனசு வரவில்லை.